இந்த வாழ்க்கையில பெரிய திட்டம்லாம் ஒன்றும் வேணாம். அது இன்னும் லைஃபை பாரமாக தான் மாற்றும். கையை மீறி நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சோன்னா பெருசா என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க? ஆத்துல விழுந்த இலையும் காத்துல கயிறிருந்து திரியிற பட்டமும் தனியா அதுக்குன்னு பாதை தேடுதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காத்தோட திசையில பட்டமும் நீரோட திசையில இலையும் அது பாட்டுக்கு போயிட்டு தானே இருக்கு. இல்லை நான் எதிர் திசையில தான் போவேன், பயங்கரமா பிளான் பண்ணி சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்காம நான் என் பாட்டுக்கு தான் போவேன்னு போனா இலையும் சரி பட்டமும் சரி அது கிழிஞ்சிருந்தானே. லைஃப்பும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஏத்துக்க பழகணும். முடியாதுன்னு அடம் பிடிச்சோம்னு வைங்களேன், நிறைய இடங்கள்ல உடைய வேண்டியிருக்கும், நிறைய காயப்பட வேண்டியிருக்கும். சிரிக்கிறவங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னுலாம் இல்லை, அவங்க ஏத்துக்க பழகிக்கிட்டாங்க, அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது நிறைய இடங்கள்ல ஏத்துக்கிறதுலையும் கடந்து போறதுலையும் தான் இருக்கு. நம்ம ஏத்துக்கலனாலும் நடக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஏத்துக்கலாமே.